சுரக்காய் துவையல். நிறைய பேருக்கு சுரக்காய் பிடிக்காது சாப்பிட்றதுக்கு கூட்டெல்லாம் பண்ணால். ஆனால் இந்த சுரக்காய் ரொம்ப காரசாரமாக நல்லாயிருக்கும். கடுகு போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். வேணால் உளுத்தம்பருப்பு கடுகு போட்டு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம் எல்லாத்தையும் வறுத்துட்டு அதிலே சுரக்காய், உப்பு, புளி, மிளகா போட்டு பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டு கடைசியாக தாளித்து கொட்டிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், காரமாக இருக்கும். சுரக்காய் வந்து அப்படி சப்புன்னு இருக்கும் இல்லையா, கூட்டு பொரியல்லாம் பண்ணால் அந்த மாதிரியே இருக்காது. எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். ஆர்டினரி துவையல் மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்தா சுரக்கானே சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிளெயின் சப்பாத்தி. இந்த நான் அரிசி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷன். இது வந்து வெறும் இடியப்பம் மாவு மாதிரி தான். கொஞ்சம் தேங்காய் மட்டும் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணியை கொதிக்க வச்சு நெய் போட்டு தேங்காய் போட்டு அரிசி மாவு போட்டு கலரிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு தட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி ஆட்டம் தட்டி போட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி அடையாட்டம் பண்ணிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிளெயின் அடை, வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவும் போடாமல். நமக்கு வேணும்னா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு பெருசாக பண்ணிக்கலாம். இது நான் சின்ன சின்னதாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த துவையலுக்கு பிளெயினாக இருக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அது பிளெயினாக இருக்கும், இது காரசாரமாக இருக்கும். நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்க்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இருக்கும், டின்னருக்கும் நல்லாயிருக்கும். நல்லா சுட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி பிளாக்காக வர மாதிரி. அரிசி மாவும் வறுத்தாச்சு, தண்ணியில் போட்டோன்னே வெந்துடும். கொஞ்சம் இதை விட மெலிசாக போட்டால் சப்பாத்தி மாதிரி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.